விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை அதனாலதான் அவங்க தொடர்ந்து 3 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. இல்லாட்டி அவங்க நிறைய பேர் கூட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. வதந்திகள் கண்டிப்பா நிச்சயமாகணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாவும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. நீங்க போறவங்க ஒரு வாரமா இருக்கிற எம்எல்ஏ கூட்டு இருந்திருப்பாங்க, மாநிலத்தில் கூட்டிருக்கலாம், நிர்வாகிகளை கூட்டிருப்பாங்க. அதனால அதுக்கெல்லாம் நம்ம வந்து செவிசாய்க்க பொறுப்படுத்தவே இல்லை. அதே போல என்று சொல்ல போனால் இந்த போனவர்கள் ஒரு முக்கியமான செய்தி இது என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து ஏடிஎம்கேலயும் ஒரு டிமாண்ட் வச்சிருந்திருக்காங்க, எப்படி திமுகலையும் டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வச்ச அந்த டிமாண்ட் நேற்று ஏடிஎம்கே நிராகரிச்சிருச்சு. இவங்களை மதிக்கவே இல்ல, உங்களை பத்தி நாங்க கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி நேற்று அவங்க வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாங்க. அவங்க என்ன இவங்க வச்ச டிமாண்ட் என்னன்றது எங்களுக்கு செவி வைக்கிற அந்த செய்தி என்னன்னா, எங்களுக்கு வந்தவர்களுக்கு அனைவருக்கும் நாங்க யாரெல்லாம் வரமோ எங்களுக்கு எல்லாத்தையும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நாங்க ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவங்க கவலையப்படாம இவங்களை புறக்கணிச்சு நீங்களாம் யாரு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க அதாவது ஒரு துரோகிகள் அவங்களுக்கு தெரியும், ஒரு துரோகி அங்கிருந்து வரும்போது எப்படின்றத அவங்களை மதிக்காம வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாங்க. அந்த வேட்பாளர் அறிவிச்ச உடனே இதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே சாய்ஸ் இனிமேல் திமுக தான் போகணும்னு சொல்லி நேற்று போய் திமுக இது வந்து ஒரு டிராமா ரெடி பண்ணி நேற்று எல்லாம் அரங்கேற்றி இதுக்கு ஒரு ஜோடிக்கப்பட்டது. ஜோடனையாக அவங்க வந்து திமுக தரப்புல தான் எல்லாமே இதுக்கு வந்து எப்படி போகணும், என்ன செயல் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். அவங்க சொல்லி முடிச்ச தான் நீ காலையில இது வந்து அரங்கேற்றி இருக்கின்றது. நிச்சயம் முழுக்க திமுக அரங்கேற்றியது. ஏன்னா வந்து நாங்க இழுக்கிறோம் சொன்னா மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுகிறது. எல்லாருமே நான் பாக்குறோம் திமுக இவங்க இழுக்கிறதுனால மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி, பயங்கரமான அதிருப்தி. ஆகையால் இந்த நம்ம இழுக்கிறோன்ற கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு டிராமாவை இவங்களே நடத்த சொல்லி இவங்களை வந்து தான அதிருப்தியில வராங்கன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நாகத்தை ஏற்படுத்திருக்கார்கள். இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா இன்னும் போக இதுக்கான வெடிகள் நல்ல மக்கள் மத்தியில் பார்க்க போறோம். திமுக தரப்புல இருந்து யாரும் பேசவில்லை. இருக்கின்ற சென்றவர்கள் பேசினார்கள். சென்றவர்கள் பேசும்போதே நாங்கள் அதற்கு பதிலடி கொடுத்து விட்டு நாங்க இதுக்கு வரவே மாட்டோம், நீங்க இதுக்கு வந்து உடம்படாதீங்க, இது பண்றது தப்புன்னு சொல்லி நாங்க போனோம். அவங்க வந்து ஒரு எப்ப சொல்றது இந்த கூட்டணி அறிவிச்சும் போதே பேசினாங்க. ஆமா அப்பவே பேசினாங்க, அன்னைக்கே கட் பண்ணிட்டோம். அவ்வளவு அவங்க பல்ஸ் பாக்குறாங்க, யார் வருவாங்கன்றது பாக்குறாங்க. வரன்னு தெரிஞ்சவங்க தான் அவங்கள்ட்ட தொடர்ச்சியா பேசுறது, வரலன்னு சொன்னா அன்னைக்கே விட்டுறது. இல்ல இப்ப இருக்கின்ற போன நிர்வாகிகள் பேசிருக்காங்க. இதுல போன நிர்வாகிகள் 2-3 பேர் நிறைய பேர் பேசிருக்காங்க. இப்ப போன இல்ல கட்சி நடவடிக்கை எப்படின்னா நம்ம வந்து அன்னைக்கே சொல்லிட்டோம். இது மாதிரி வந்து ஒரு சில பேர் இது மாதிரி தகவல் சொல்றாங்க சொன்ன உடனே கட்சி நடவடிக்கை நிச்சயமா அன்னிலிருந்து அவங்க வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க. இதுல யார் என்னென்ன பண்றாங்க எல்லாம் வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க. வாட்ச் பண்ணது அவங்க தொடர்ச்சியாக இதுல யாரா இருக்குன்றது அவங்களும் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு தான் பார்த்து தான் இருக்காங்க. அதன் விளைவு இன்னைக்கு தான் வெளிப்படுமோ நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். தானாகவே நடவடிக்கை எடுத்தாங்க பேசுறாங்கன்னு சொல்றீங்க. திமுகவும் பேசுறதா சொல்றீங்க. திமுக தரப்புல யாரும் எங்கள்கிட்ட பேசல. திமுக தரப்புல எங்கள்கிட்ட யாரும் என்கிட்ட பேசல. அது பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து நாங்க வந்து அது வெளிப்படையா சொல்லிடுவோன்றதுனால பேசலையே என்னமோ தெரியல. அவங்களுக்கு ஒரே குறி இங்க இருந்து கூட்டணி போயிருக்கணும், அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி வேணும், எம்எல்ஏ ஆசையான்றத ஒரே காரணத்துக்காக தான் போயிருக்காங்க. அவங்க இந்த எம்எல்ஏ ஆசை தகுந்தப்பட்டதுனால அவங்க திரும்பி அங்க போயிட்டாங்க. அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு எம்எல்ஏ ஆசை ஒரே அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற ஒன்னும் ஆசை கிடையாது. எம்எல்ஏ ஆகணும்னா இப்ப என்ன பண்ணோம், கூட்டணி போனா அங்க எம்எல்ஏ ஆகலாம் அவங்க என்ன. ஆனா இங்க இருக்கின்றவர்கள் இங்க வந்து மெயினா அது ஒண்ணு பண ஆசை தான் மெயின். அவங்களுக்கு வந்து இதுல எவ்வளவு தொகை கைமாறி இருக்கின்றது நிச்சயமா நம்ம சொல்லவே முடியாது. சில கோடிகள் கைமாறி இருக்கின்றது நிச்சயமாக ஆணித்தரமாக நான் கூறுகின்றோம். அதே போல போனா அவங்களுக்கு பதவி ஆசை இதெல்லாம் வந்திருக்கும். ஆனா இனிமேல் தான் அவங்க அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றது இனிமேல் எல்லாரும் பார்க்க தான் போறோம். சீட்டு கொடுக்கறதுக்கு அதிக போட்டி இருக்கிற நிலையில தேமுதிக பணம் கொடுத்து ஒரு எம்எல்ஏ வாங்கணும் அவசியம் இல்லை. எலெக்ஷன் டைம்ல இந்த டைம்ல வாங்கணும் அவசியம் இல்லை. திமுக என்ன நிர்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த விடை உங்களுக்கு தெரியும். எங்க தரப்புல இருந்து என்ன வரணுன்றதுக்காக நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பாக இந்த திமுக தரப்புல எங்க தரப்புல யாராவது அழைச்சிட்டு போனா எங்க கட்சி குறைஞ்சிரும் நினைக்கிறாங்க. கேப்டன் புரட்சிக்கலைஞர் கேப்டன் இருக்க மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் இங்கதான் இருப்பான். ஒரு தொண்டனுடன் போல இன்னைக்கு இந்த 7 பேர் போனாங்க தவிர 7 பேர் தவிர யாரும் ஒரு தொண்டனுடன் போகவில்லை. ஒவ்வொரு தொண்டனும் அவருக்கு உயிர் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். கடைசி வரை நாங்க நிச்சயமா கேப்டன் முழுக்க இந்த 2016 எலெக்ஷன் மே 19 அன்னைக்கு வந்து பேட்டி எடுங்க. அன்னைக்கு நாங்க பதில் சொல்றோம். இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றோம்.